Good morning, students. Higher secondary first year, Computer Science, Volume 1, Unit 1, Lesson 4, Theoretical Concepts of Operating System. ஏக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துக்கள். Learning objectives. இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள். To know the concept of operating systems and their types. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன என்பதை குறித்து கற்க இருக்கிறோம். To acquire the basic knowledge of operating systems and its function. இயக்க அமைப்புகளை பற்றிய அடிப்படை அறிவை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் இயக்க அமைப்புகளும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அவற்றை அறிந்து கொள்ளுதல். இயக்க அமைப்பின் கருத்துரு மற்றும் அதன் வகைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல் முதலாவது அப்ஜெக்டிவ். ரெண்டாவது, இயக்க அமைப்பின் அடிப்படை அறிவு மற்றும் அதன் செயல்பாடுகளை அறிந்து கொள்ளுதல். சாஃப்ட்வேர் இன்ட்ரோடக்ஷன், மென்பொருள் ஒரு அறிமுகம். A software is a set of instructions that perform specific task. It interacts basically with the hardware to generate desired output. சாஃப்ட்வேருங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பல கட்டளைகளை கொண்ட தொகுப்பாகும். ஏதாவது ஒரு வேலையை செய்வதற்காக அது ஏற்றப்பட்டதாகும். இது வன்பொருள்னா ஹார்ட்வேருடன் அது இன்டராக்ட் பண்ணி டிசைர்டு அவுட்புட்டை, தேவைப்பட்ட வெளியீடுகளை வெளியிடுகிறது. மென்பொருள் என்பது கணிப்பொறியில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கான கட்டளைகளின் தொகுப்பாகும். அடிப்படை வன்பொருள்களுடன் செயல்பட்டு இது தேவையான வெளியீடுகளை தருகின்றது. மென்பொருளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ரெண்டு விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா பயன்பாட்டு மென்பொருள். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா அமைப்பு மென்பொருள். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்டு, அது யூசருக்காண்டி ஏற்றப்பட்டது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் யாருக்காக உள்ளது என்றால் சிஸ்டத்துக்காண்டியே ஏற்றப்பட்ட ஒரு மென்பொருள் ஆகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, விண்டோஸ் 8.1, லினக்ஸு, யூனிக்ஸு போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் a set of programs to perform specific tasks. For example, MS Word. ஒரு குறிப்பிட்ட ஒரு பயன்பாட்டுக்காக எழுதப்பட்ட நிரல், அதுவே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிள் MS Word. இந்த MS Word எதற்காக ஏற்றப்பட்டது? ஒரு உரைப்பதிப்பான் அல்லது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், அது டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணுவதற்காக ஏற்றப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். அடுத்ததாக சிஸ்டம் சாஃப்ட்வேர், அமைப்பு மென்பொருள். It is a type of computer program that is designed to run the computer's hardware and application programs. அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரும் ரன் பண்ணுவதற்காக ஏற்றப்பட்ட, கணினிக்காண்டியே ஏற்றப்பட்ட, கம்ப்யூட்டருக்காண்டியே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் என்னது? சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர். இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதனுடைய அப்ரிவேஷன் ஃபார்ம் OS. இயக்க அமைப்பு ஒரு அறிமுகம். An operating system, OS, is a system software which serves as an interface between user and a computer. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS ஒரு அமைப்பு மென்பொருளாகும். இது ஒரு இடைமுகமாக செயல்படுகிறது. அதாவது யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில ஒரு இடைமுகமாக செயல்படுகிறது. அப்போ இந்த இயக்க அமைப்பு என்ன வேலைலாம் செய்யுது? திரையகம்னா மானிட்டர், யூசர், வன்வெட்டு ஹார்ட் டிஸ்க் பயன்பாடு, அச்சுப்பொறி, விசைப்பலகை, சுட்டி, மவுஸு, கீபோர்டு எல்லாத்தையுமே இயக்கக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது? இயக்க அமைப்பு. இயக்க அமைப்புனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எடுத்துக்காட்டு என்னது? விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, iOS போன்றது. இதில் விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ் இது கம்ப்யூட்டருக்காண்டி ஏற்றப்பட்ட ஓஎஸ்ஸு. ஆண்ட்ராய்டு அண்டு ஆப்பிள் iOS இது மொபைல் ஃபோனுக்காக ஏற்றப்பட்ட ஒரு இயக்க அமைப்பு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் OS? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய செயல்பாடுகள் என்ன? ஃபைல் மேனேஜ்மெண்ட்,
கோப்பு போன்றவற்றை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிலை. மெமரி மேனேஜ்மெண்ட், நினைவக மேலாண்மை. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயல் மேலாண்மை. அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெனி மோர். இது முக்கியமான ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் ஆகும், ஓஎஸ்னுடைய 4 ஃபங்க்ஷன்ஸ். நீட் ஃபார் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க அமைப்பின் தேவைகள் யாவை? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் has become essential to enable the user to design applications without the knowledge of the computer's internal structure of hardware. Operating system manages all software and hardware. அதாவது ஒரு யூசருக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது என்ற அடிப்படை நாலேஜ் இல்லாமல் டைரெக்டாக அதை இயக்குவதற்கான ஒரு நிரல் அமைப்பாகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யுது? ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் மொத்தத்தில் மேனேஜ் பண்ணுது. Most of the time there are many different computer programs running at the same time. They all need to access the computer's CPU, memory and storage. அநேக நேரங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணினி நிரல்கள் ஒரே நேரத்தில் வந்து அது என்ன செய்யுது அப்படின்னா இயங்குது. அது எதெல்லாம் இயக்கிட்டு இருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டரில் உள்ள சிபியு, மெமரி, ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கும். தி நீட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் பேசிக்கலி அண்ட் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் ஹார்ட்வேர். முக்கியமான ஒரு தேவை, இயக்க அமைப்பின் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு இடைமுகமாக செயல்படுகின்றது. ஒரு யூசருக்கும், அதாவது பயனருக்கும், ஹார்ட்வேர் வன்பொருளுக்கும் இடையே ஒரு இடைமுகமாக செயல்படுகிறது. இந்த படத்தை பாருங்கள். ஓஎஸ் இருக்குது, இது பயனர் யூசருக்கும் ஹார்ட்வேர் வன்பொருளுக்கும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் இடையில் ஒரு இடைமுகமாக செயல்படக்கூடிய ஒரு இயக்க அமைப்பு. யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், இயக்க அமைப்பின் பயன்கள் யாவை? என்னெல்லாம் பயன்கள் இயக்க அமைப்பில்? டு என்ஷூர் தட் a computer can be used to extract what the user wants it to. அதாவது ஒரு யூசர், ஒரு பயனர் என்ன நினைக்காரோ அவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடியதாக அந்த இயக்க அமைப்பு இருக்க வேண்டும். ஈஸி டு இன்டராக்ஷன் பிட்வீன் த யூசர்ஸ் அண்ட் த கம்ப்யூட்டர். ஒரு பயனருக்கும் கம்ப்யூட்டர் கணினிக்கும் இடைப்பட்ட ஒரு இடைமுகமாக அது இருக்க வேண்டும். அது ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்லி வென் பவர் இஸ் ஸ்டாண்ட் ஆன். அதாவது ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகணும். அதுக்கு வேண்டி ப்ரோக்ராம் ஒவ்வொன்றா இயக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி அதிலே நேரத்தை பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு, நேரத்தை அதை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் ஒரு யூசர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஏற்ற மாதிரி அந்த பூட்டிங் சிஸ்டம் இருக்கணும். கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இந்த இயக்க அமைப்பானது உள்ளீட்டு வெளியீடு சாதனங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். உள்ளீடு சாதனம் என்றால் இன்புட் யூனிட்டு, கீபோர்டு மற்றும் மவுஸு. அவுட்புட் டிவைஸ் என்றால் மானிட்டர், பிரிண்டர்ஸ் போன்றவற்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ளதாக இருக்க வேண்டும். அதனுடைய டிரைவர் ஃபைல்ஸ் வந்து உள்ளே இருக்கணும். மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரி வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு 8 GB மெயின் மெமரி இருக்குது அப்படின்னா அதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு எத்தனை ப்ரோக்ராம் இருக்கோ அதை சப்டிவிஷன் படித்து அதில் ரன் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்ததாக ஓஎஸ் வந்து என்ன செய்யணும், இருக்கணும். ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர் ப்ரோக்ராம்ஸ். யூசருடைய ப்ரோக்ராமு, டேட்டா எல்லாத்துக்கும் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடியதாக அமைதல் வேண்டும். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இயக்க அமைப்பின் வகைகள் யாவை? 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு பயனர் இயக்கமைப்பு. மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பல பயனர் இயக்கமைப்பு. சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரே எடுத்துக்காட்டு MS-DOS. இது 1980களில் வந்து ரொம்ப இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் தெரியணும். கமெண்ட்ஸ் இருந்தாச்சும் போட முடியும். ஆனால் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை கொண்டது. இது பல பயனர்கள் இயக்கலாம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அலோஸ் ஒன்லி எ சிங்கிள் யூசர் டு பெர்ஃபார்ம் எ டாஸ்க் அட் எ டைம். ஒரே நேரத்தில் ஒரு யூசர் தான் இயக்குவதற்கு அனுமதிக்கிறது. இட் இஸ் கால்ட் எ சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எடுத்துக்காட்டு MS-DOS. Multi-user operating systems is used in computers and laptops that allow same data and applications to be accessed by the multiple user at the same time. பல பயனர்கள் வந்து ஒரே நேரத்தில் இயக்க வைக்கிறதா எனது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது,
அந்த டேட்டாபேஸ் வந்து என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அது ஒரே ஒரு சர்வரில் அது வந்து இருக்கும். அதை பல பயனர், பல சர்வர், பல நோட்ஸ் வந்து அதை ஆப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதான் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரே நேரத்தில் பல பயனர்கள் வந்து அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது தான் என்னது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு எடுத்துக்காட்டுகள் விண்டோஸில் 7, 8.1, 10, அப்புறம் லினக்ஸில் உபுண்டு, யூனிக்ஸு போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இயக்க அமைப்பின் முக்கிய சிறப்பியல்புகள். ஒன்று வந்து பயனர் இடைமுகம், யூசர் இன்டர்ஃபேஸ். செகண்ட் ஒன் வந்து கோப்பு மேலாண்மை, ஃபைல் மேனேஜ்மெண்ட். தேர்ட் ஒன் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், நினைவக மேலாண்மை. ஃபோர்த் ஒன் வந்து செக்யூரிட்டி மேலாண்மை, பாதுகாப்பு மேலாண்மை, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். அதாவது ஃபைல் லெவல் செக்யூரிட்டி, அதாவது கோப்பு நிலை பாதுகாப்பு, நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டி, வலை அமைப்பு பாதுகாப்பு போன்ற பாதுகாப்பு அம்சங்களை கொண்டுள்ளது இந்த இயக்க அமைப்பு. அடுத்தது செயல் மேலாண்மை, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். பல நிரல்கள் வந்து இதற்காக எழுதப்பட்டுள்ளது. எந்தெந்த டாஸ்க்கை எப்படி எப்படி செய்யணும், ஃபஸ்ட்டு டாஸ்க்கை எவ்வளோ நேரம் செய்யணும், செகண்ட் டாஸ்க் எவ்வளோ நேரம் செய்யணும்னு சொல்லி ஒரு செயல் மேலாண்மை. அடுத்தது பிழை பொறுப்பு, ஃபால்ட் டாலரன்ஸ். ஃபால்ட் டாலரன்ஸ்னால் நம்ம வந்து யூசர் வந்து எத்தனையோ மிஸ்டேக்ஸ் செய்வாங்க இல்லையா, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய எபிலிட்டி அந்த இயக்க அமைப்புக்கு இருக்கணும். அவங்க ஃபால்ட் பண்ணோடனே அது வந்து இயங்காமல் போயிடக்கூடாது. அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி அது இயங்கக்கூடிய சிறப்பியல்பு வாய்ந்ததாக அமைதல் வேண்டும். இதெல்லாம் என்னது கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க அமைப்பின் முக்கிய சிறப்பு இயல்புகள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், பயனர் இடைமுகம். The user interface should enable the user to retain this expertise for a long time. ஒரு பயனர் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்காருன்னா ரொம்ப நேரம் அதில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ அதில் வந்து விவிட் கலர்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கணும், நல்ல மியூசிக்ஸ் இருக்கணும். அப்போனா என்ன செய்வாங்க, அந்த யூசர் வந்து அதில் ரொம்ப நேரம் இருப்பாங்க. The user interface should also satisfy the customer based on their needs. ஒரு பயனருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வல்லதாக இருக்க வேண்டும். The user interface should save users precious time, create graphical elements like menus, windows, tabs, icons and reduce typical work will be added advantage of the OS. அதாவது முதல்ல வந்து OS வந்து MS-DOS, அதுபோல் லினக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் டெர்மினல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து எல்லா கமெண்ட்ஸும் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அதில் ப்ளே பண்ண முடியும். அதாவது சிடினா சேஞ்ச் டைரக்டரி, ஃபார்மட்னா ஃபார்மட் த டிஸ்க்கு, பிறகு ரிமூவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லி எம்கேடிஆர் மேக் டைரக்டரி அப்படின்னு சொல்லி இருக்கும். இதே விண்டோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். அந்த மாதிரி மெனு ட்ரிவன் ப்ரோக்ராமாக இருந்துச்சுன்னா யாருனாலும் அந்த யூசர், ஒரு சின்ன பிள்ளைகள் கூட அதை சப்போஸ் தெரியாத படிக்காதவங்க கூட அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதான் GUI இன்டர்ஃபேஸ்மாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கொண்டதாக இருக்க வேண்டும். தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் எனி ப்ராடக்ட் இஸ் டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர். முக்கியமான ஒரு எய்ம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பயனர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும், அவங்க வந்து அதை திருப்திப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். The user interface is also to satisfy the customer. The user interface should reduce the number of errors committed by the user. அதாவது ஃபால்ட் டாலரன்ஸாக இருக்கணும். அதாவது யூசர் வந்து எத்தனையோ எரர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு வந்து எரர்ஸ் வந்த உடனே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை ரெக்டிஃபை பண்ணி இயங்குவதற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். Little practice, the user should be in a position to avoid errors, error log file. செகண்ட் ஒன் மெமரி மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது முக்கியமான கீ ஃபீச்சர், முக்கிய சிறப்பியல்பு என்னென்னா நினைவக மேலாண்மை, மெமரி மேனேஜ்மெண்ட். தி மெமரி மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் தி அலோகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மெமரி பிளாக்ஸ் டு இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸ் பேஸ்ட் ஆன் யூசர் டிமாண்ட். யூசருடைய தேவைக்கு ஏற்ப
அந்த இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமுக்கு மெமரி அலோகேஷன் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுக்கு வந்து சில ஃபேட் ஃபைல் இது ஃபேட்டு மெமரி அலோகேஷன் டேபிள் அப்படின்லாம் இருக்குது. என்டிஎஃப்எஸ் ஃபார்மேட்டு அப்படின்லாம் இருக்குது. அது மூலமாக இதை என்ன செய்யுது, நினைவகத்தை மேலாண்மை செய்கின்றது. இயக்கமைப்பினுடைய பொறுப்புகள், வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நினைவகத்தின் எந்த பகுதியை தற்போது யார் பயன்படுத்துகிறார்கள் என்று தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். எந்தெந்த பயனர் வந்து எந்தெந்த பகுதியை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்காணிக்க வேண்டும். நினைவகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நகரும் செயல்முறை மற்றும் தரவுகளை தீர்மானித்தல். அதாவது ஒரு செயல்முறைனா ஒரு திட்டம், ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த ப்ரோக்ராம் எந்த தரவுகளை வந்து இயக்குது, அதெல்லாம் நினைவகத்திற்கு உள்ளேயும் வெளியும் அதை தீர்மானிக்கிறது. எது? ஓஎஸ், இயக்க அமைப்பு. முதன்மை நினைவகத்தில் நிரல்களுக்கு தேவையான நினைவக தொகுதிகளை ஒதுக்கிடுதல். அதாவது முதன்மை நினைவகம்னா மெயின் மெமரினா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம். இந்த ரேமில் வந்து நிரல்னா ப்ரோக்ராமுக்கு தேவையான அந்த மெமரி அலோகேஷன் பண்ணுறது, ஒதுக்கீடு செய்தல் மற்றும் நீக்கம் செய்தல். சப்போஸ் அந்த ப்ரோக்ராமுடைய ஒர்க் முடிஞ்சிட்டுனா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது. பயனற்ற தரவுகளின் தொகுப்பு, அதாவது சப்போஸ் வந்து இதெல்லாம் தேவையில்லையோ அந்த தொகுப்பை நீக்கம் செய்யுது. இந்த மாதிரி ஒரு பொறுப்பு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நினைவக மேலாண்மையில் இயக்க அமைப்புக்கு இருக்கின்றது. மூன்றாவது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயல் மேலாண்மை. இயக்க அமைப்புகள் கீழ்கண்ட செயல் மேலாண்மை பணிகளுக்கு பொறுப்பாகும். என்னதெல்லாம் செயல் மேலாண்மை பணிகள் செய்து? மைய செயலகத்தின் திட்டமிடல்களும், அதாவது சிபியினுடைய முக்கியமான திட்டமிடல் மற்றும் சிறிய முறைப்படுத்தப்பட்ட கட்டளை தொகுப்புகள். ரெண்டாவது வந்து பயனர் மற்றும் இயக்க அமைப்பு செயல்முறையை உருவாக்குதல் மற்றும் நீக்குதல். எந்தெந்த செயல்முறையை உருவாக்கணும், நீக்கணும். செயல்முறையை இடைநீக்குதல் மற்றும் புதுப்பித்தல். ஒரு செயல்முறை வந்து வேண்டானா அதை இடையில நீக்கிறது, சப்போஸ் அதை வந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறது. செயல்முறை ஒத்திசைவுக்கான வழிமுறைகளை வகுத்தல். செயல்முறை வந்து எப்படி செயல்படணும், செயல்முறைனா ப்ரோக்ராம்ஸ் எப்படி வந்து எந்த முறையில் வரிசையாக உனக்கு வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி வகுத்தல். செயல்முறைகளுக்கு இடையே தொடர்பு அமைக்க தேவையான வழிமுறைகளை வகுத்தல். ஒரு 2 செயல்முறை இருக்குன்னா அதுக்குள்ள தொடர்புகளை அமைக்க தேவையான வழிமுறைகள்லாம் ஒரு ப்ரொசீஜர், அதை வந்து செய்கிறது. ஒரு கணிப்பொறியின் செயலினா ப்ராசஸருக்கு தேவையான செயல்முறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு, அதாவது அலோகேட் த ஜாப், எந்தெந்த ஜாபை செய்யணும், ப்ராசஸர் வந்து எந்தெந்த ஜாபை செய்யணும், இதை செய்வதற்கு சில நெறிமுறைகள், அல்காரிதம்ஸ் வந்து முதன்மையாக பின்பற்றப்படுகின்றது. எப்படி பின்பற்றப்படுகிறது? ஒரு அல்காரிதம் வந்து ஏற்றுறாங்க. மொத்தம் 4 வகையான அல்காரிதம் நீங்கள் எழுதலாம். ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஜாபை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முதலில் செல்லும். ஒரு ஃபஸ்ட்டு காப்பின்னு ஒரு ஜாபை கொடுக்குறீங்க, அந்த காப்பி ஜாப் முதல்ல வச்சு வந்துட்டு போயிடும். அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஷெட்யூலிங், எஃப்ஐஎஃப்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். இப்போ வந்து நோட்டு நீங்கள் திருத்த போகிறீங்க உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட, அப்போ லைனில் நிற்கிறீங்க, ஃபஸ்ட்டு வர்ற பையன் நோட்டை திருத்திட்டு அவன் பேர் தான். செகண்ட் நோட்டை வச்சுருக்கிற பையன் ரெண்டாவது வரான், ரெண்டாவது வெளியே போகிறான். அப்போ முதல்ல போகிறான். இதே போல் லாஸ்ட்டில் வந்த பையன் கடைசியில் போகிறான். இதுதான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. இதே மாதிரி முதல்ல வந்த ஜாப் வந்து முதல்ல முடிச்சுட்டு வெளியே போயிடும், கடைசியில் வந்த ஜாப்பு கடைசியில் முடியும். அடுத்து வந்து சிறியது முதலில், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட். சப்போஸ் வந்து 3 ஜாப் இருக்குது, ஒரு ஜாப் வந்து 7 MB ரேம் இருக்குது, 7 MB சைஸ் இருக்குது. ரெண்டாவது ஜாப் வந்து ஒரு 10 MB இருக்குது. மூன்றாவது ஜாப் வந்து ஒரு 20 MB இருக்குது, ஒரு 30 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எது ஷார்ட்டஸ்ட் ஜாப்பு, எது சின்ன ஜாப்போ அதை முதல்ல செய்யும். அது ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் ஜாமான் வாங்க பல பேர் வராங்க. அப்போ வந்து ஒரு ஆள் வந்து பெரிய லிஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கிறாரு, அதாவது பெரிய ஜாப்னு வச்சுக்கிடுங்க, அதான் பெரிய ஜாப், பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 30-40 ஜாமான் இருக்குது. உடனே அந்த கடைக்காரர் என்ன செய்கிறார், அந்த ஜாமான் அந்த லிஸ்ட்டை வாங்கி டேபிளில் வச்சுட்டு, ஏன்னா அவர் அடுத்த கடைக்கு போயிடக்கூடாது இல்லையா, ஸோ அதை லிஸ்ட்டை வாங்கி டேபிள் வச்சுட்டு அதில் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்காரு. அப்போ இன்னொருத்தர் வராரு, ஒரே ஒரு பொருள் வாங்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரின் சோப் மட்டும் கேட்கார். உடனே இவர் என்ன செய்கிறாரு, இந்த போடுறதை நிப்பாட்டிட்டு ரின் சோப்பை அவருக்கு கொடுத்துட்டு அவருடைய வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் இதை தொடர்றாரு. அதான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு. எந்த ஜாப் வந்து சைஸில் சின்னதோ அதை முதல்ல செய்யும், பெரிய ஜாப்பை பின்னாடி செய்யும். அதாவது ஃபைல் சைஸ் கூட உள்ளதை பின்னாடி செய்யும். மூன்றாவது வட்ட வரிசை, ரவுண்ட் ராபின். ஒருவேளை ஏபிசின்னு சொல்லி 3 ஜாப் இருக்குது.
ஜாப் வந்து ஒருவேளை அதில் 20 மினிட்ஸ் செய்யும்போது மொத்தம் எல்லாத்துக்கும் அலோகேஷன் டைம் அலோகேஷன் வந்து 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க 3 ஜாபுக்கும். ஜாப்பு ஒரு பெரிய ஜாப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து பாதி தான் முடிஞ்சிருக்கு. உடனே அடுத்த சைக்கிளில் வந்து அது என்ன செய்யுதுன்னா அடுத்த ஜாப்பை செய்யுது. இது பாதி முடிச்சுட்டு அடுத்த ஜாப் செய்யுது. சப்போஸ் 2வது ஜாப் முடிஞ்சிட்டு 3rd ஜாப் போகுது. 3rd ஜாப்பும் பெரிய ஜாப்பாக இருக்குது. அதில் வந்து ஒரு கால்வாசி தான் முடியுது. அகைன் ஃபஸ்ட்டு ஜாப்புக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு ஜாப்பில் உள்ள மீதி பாதியை முடிக்குது. கடைசியில் கடைசி ஜாப்புக்கு போய் அதை முடிக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு ஜாப்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை முடிச்சுட்டு வட்ட வரிசை அடிப்படையில் ரவுண்ட் ராபின் மெத்தடில் வரிசையாக வேலையை முடிச்சிடும். அடுத்த முன்னுரிமைக்கு ஏற்ப பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து 2 நபர்கள் வராங்க, உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், உங்கள் ரிலேட்டிவ் வராங்க. நீ வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுப்ப? உன் ஃப்ரெண்டு கொடுக்குற. உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்னோடனே அது வந்து உனக்கு ரொம்ப பெரியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க, அவனை கவனிக்கிற. 2வது ரிலேட்டிவ்ஸ் கவனிக்க. இதே மாதிரி எந்த ஜாபுக்கு வந்து ப்ரையாரிட்டி கூடையோ அது முதல்ல செயல்படுற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்? நிரல் எழுதலாம், ப்ரோக்ராம் எழுதலாம். ப்ரையாரிட்டி குறைஞ்ச ஜாபுக்கு வந்து அடுத்தாப்பில் செய்கிற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் என்ன செய்யலாம்? எழுதலாம். ஓஎஸ் ப்ரோக்ராம் வந்து அப்படி எழுதலாம். அப்போ இது வந்து ஒரு பெரிய ஷெடியூல், ப்ரொசீஜர் ஷெடியூல். ப்ராசஸரில் வந்து என்னது ஜாப் வந்து எப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜருக்கு ஒரு அல்காரிதம். அடுத்தது 4வது முக்கியமான ஒரு சிறப்பியல்புகள், இயக்கமைப்பின் சிறப்பியல்பு, கீ ஃபீச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், பாதுகாப்பு மேலாண்மை. தி மேஜர் சேலஞ்ச் இன் கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இஸ் டு ப்ரொடெக்ட் யூசர்ஸ் லெஜிமேட் டேட்டா ஃப்ரம் ஹேக்கர்ஸ். அதாவது ஹேக்கர்ஸ் மூலமாக டேட்டாக்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. அவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கணும், கஸ்டமருடைய யூசருடைய டேட்டாவை பாதுகாக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அந்த பணி யாரை சேர்ந்தது என்றால் இயக்க அமைப்பை சார்ந்தது. தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் 3 levels ஆஃப் செக்யூரிட்டி டு த யூசர் அண்ட் தே ஆர் 3 விதமான ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு மேலாண்மையை யூசருக்கு வந்து இந்த இயக்க அமைப்பானது அளிக்கிறது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அளிக்கின்றது. ஒன்று வந்து ஃபைல் ஆக்சஸ் லெவல், கோப்பு நிலையில் ஒரு பாதுகாப்பு மேலாண்மை. சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், அமைப்பு நிலை பாதுகாப்பு மேலாண்மை. நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், வலைநிலை பாதுகாப்பு மேலாண்மை. எல்லாமே பாஸ்வேர்ட் செட்டிங்ஸ் தான். ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். சிஸ்டம் ஓப்பன் பண்ணும்போதே, சிஸ்டம் ரன் பண்ணும்போதே அதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்கில் வந்து அடுத்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம இணைக்கும் பொழுது பாஸ்வேர்டு கேட்குற மாதிரி செட் பண்ணலாம். அப்போ அதன் மூலம் ஒரு பெரிய பாதுகாப்பு மேலாண்மை அமல்படுத்தப்படுகின்றது. 5வதாக முக்கியமான ஒரு சிறப்பியல்பு ஃபால்ட் டாலரன்ஸ், பிழை சகிப்புத்தன்மை. இயக்க அமைப்பு வலுவான பிழை பொருத்தல் தன்மையுடன் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தவறு நேரும் பொழுது இயக்க அமைப்பு செயல் இழக்கக்கூடாது. மாறாக இயக்க அமைப்பு தவறு சகிப்புத்திறன் கொண்டு, ஃபால்ட் டாலரன்ஸ் கொண்டு இயல்பு நிலைக்கு மாற வேண்டும். ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்து ஒருவேளை ஒரு பயனர் வந்து செஞ்சிட்டாருன்னா அது அப்படியே தன்னுடைய நிலையை விட்டு அப்படியே ஆஃப் ஆகிற ஒரு சூழ்நிலையில் அந்த இயக்க அமைப்பு இருக்கக்கூடாது, சிஸ்டம் ஆஃப் ஆகிடக்கூடாது. அப்போ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு திறமை வாய்ந்ததாக அந்த இயக்க அமைப்பு பண்ணிச்சணும் இருக்க வேண்டும். அவங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுத்து இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பழைய பொசிஷன்லேயே அது இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபால்ட் டாலரன்ஸ், பிழை சகிப்புத்தன்மை கொண்ட இயக்க அமைப்புகள் தேவை. ஃபைல் மேனேஜ்மெண்ட், கோப்பு மேலாண்மை. File management is an important function of OS which handles the data storage techniques. அதாவது இது எதை ஹேண்டில் பண்ணுது இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, ஃபைல் மேனேஜ்மெண்ட் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகணும்னு சொல்லுது. டேட்டானா தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜர்ஸ் தி ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அண்ட் டைரக்டரி சிஸ்டம்ஸ் ஆன் ஏ கம்ப்யூட்டர். அதாவது ஃபைலு, ஃபோல்டரும் டைரக்டரும் ஒன்று தான். ஒரு ஃபோல்டருக்குள்ளே பல ரிலேட்டட் ஃபைல்ஸ் இருக்கும். இதை மேனேஜ் பண்ணுறது யார் பண்ணுறா அப்படின்னா இயக்க அமைப்பு தான். எனி டைப் ஆஃப் டேட்டா இன் ஏ கம்ப்யூட்டர் இஸ் ஸ்டோர்டு இன் அ ஃபார்ம் ஆஃப் ஃபைல். ஒருவேளை நீங்கள் வந்து ஆடியோ ஃபைல் சேவ் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ சேவ் பண்ணுறீங்க, ஒரு டெக்ஸ்ட்டை சேவ் பண்ணுறீங்க, எல்லாமே உனக்கு ஃபைலாக தான் சேவ் ஆகும். அண்ட் டைரக்டரிஸ் ஆர் ஃபோல்டர்ஸ். டைரக்டரிஸ்னாலும் ஒன்று தான், ஃபோல்டர்னாலும் ஒன்று தான். விண்டோஸ் 7 விண்டோஸ் சிஸ்டத்துலலாம் சொல்லும்போது ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. யுனிக்ஸில் லினக்ஸில் சொல்லும்போது அது டைரக்டரிஸும்பாங்க. ஃபோல்டரை எப்படி சொல்லுவாங்க? டைரக்ட். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். தே ஆர் த collectively related files known as collectively related files and subfolders. அதான் என்னது directories or folders சொல்லுவாங்க. through file allocation table. அது எது மூலம் அந்த
வேலையை நடப்பிக்கின்றதா ஃபைல் அலோகேஷன் டேபிள் ஃபேட் அப்படிங்கிற ஒரு இது மூலமாக, ஒரு நிரல் மூலமாக அது இந்த வேலையை வந்து செய்யுது. தி ஓஎஸ் ஆல்சோ டேக்ஸ் கேர் ஆஃப் த ஃபைல்ஸ் தட் ஆர் ஓப்பன்ட் வித் த ப்ராப்பர் ஆக்சஸ் ரைட்ஸ் டு ரீட் ஆர் எடிட் தம். அந்த ஃபைலை யார் எடிட் பண்ணணும், ரீட் பண்ணணும், அதாவது ரீட்ரை, அதை மொத்தம் 3 ஆப்ரேஷன் உண்டு. ரீட் ஆர், ரீட் ஃபார் ஆர், ரைட் ஃபார் டபிள்யூ, ஏ ஃபார் அப்பண்ட் அப்படின்னு சொல்லி 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து ஃபைல் மோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைல் ஆக்சஸிங் மோடில் வந்து இருக்குது. அதில் எந்த மோடில் ஒரு ஃபைலை வந்து ஒருத்தர் வந்து ரீட் மட்டும் பண்ணால் ரீட் பண்ணுறதுக்கு பண்ணுது. எக்ஸ் மீன்ஸ் எக்ஸிக்யூட். அது சப்போஸ் வந்து அவர் எக்ஸிக்யூட்டும் பண்ணலாம், ரீடும் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம், எக்ஸு. சப்போஸ் அவளை ரைட் பண்ணலாம் அப்படின்னா எந்த கண்டென்ட்டையும் மாற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்காங்க, அதுக்கு டபிள்யூ. இந்த மாதிரி ஒரு அலோகேஷனை வந்து இது பண்ணுது. எது? ஒரு இயக்க அமைப்பு. தேர் ஆர் ஃபியூ அதர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அவைலபிள் லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம், NTFS. அதாவது இப்போ வரதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறீங்களா, ஃபார்மேட் பண்ணும்போது NTFS ஃபார்மேட்டில் ஃபார்மேட் ஆகும். ஓல்டு வெர்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஃபார்மேட்டில் தான் என்ன செய்யும், உனக்கு வந்து என்ன செய்யும், ஃபார்மேட்டிங் வந்து நடக்கும். ஒரு சில நீங்கள் ஒருவேளை MP3 பிளேயர்ஸ் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஒரு சில இதில் நீங்கள் NTFSயில் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிங்கன்னா அந்த பென்ட்ரைவ் வந்து எடுத்துக்கிடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபேட் மூலமாக நீங்கள் ஃபார்மேட் பண்ணும்போது ஃபேட் அலோகேஷன் டேபிள் மூலமாக, நீங்கள் ஃபைல் அலோகேஷன் டேபிள் மூலமாக நீங்கள் ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா அது எடுத்துக்கிடும். ஓகே தானே? ஓகே. அடுத்தது லினக்ஸில் பார்த்தீங்கன்னா ext2ன்னு சொல்லியிருக்கு. இதே ஃபார்மேட் வந்து அது எப்படி இருக்கும், ext2 லினக்ஸில் வந்து. விண்டோஸில் வந்து NTFS இருக்குது, ஃபேட்டும் இருக்குது. ஓல்டு வெர்ஷனில் ஃபேட்டு. மல்டி ப்ராசஸிங், பல செயலாக்க இயக்க அமைப்பு. இது இயக்க அமைப்பு அம்சங்களின் ஒன்றாகும். பல செயலாக்க செயல்முறை வேலை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செயலிகளை கொண்டுள்ளது. அதாவது பல செயலாக்க இயக்க அமைப்புனா ஒரே ப்ராசஸரில் 1க்கு மேற்பட்டது. அதாவது டியூயல் கோர், கோர் 3 அப்படின்னு சொல்லி ப்ராசஸஸ். செயலாக்கம் இணையாக செயல்படுவதால் இது பேரல் ப்ராசஸிங், இணையாக செயலி ஆகும். பேரல் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் 2-3 ஜாப் அட் அ டைமில் செய்கிறது, அதான் பேரல் ப்ராசஸிங். ஒவ்வொரு செயலாக்கமும் ஒரே வேளையில் வெவ்வேறு பகுதிகளில் அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு பணிகளை வேலை செய்யும். அதாவது 1க்கு மேற்பட்ட வேலைகளை செய்யலாம், அல்லது ஒரே வேலையை 2 பகுதியாக பிரித்து 2 ப்ராசஸர் வந்து செய்யலாம். பல செயல்கள் இணையாக நிறைவேற்றப்படுவதால், 1க்கு மேற்பட்ட செயல்கள் வந்து ஒரு பேரலாக ஃபினிஷ் பண்ண செய்யப்படுவதால் இந்த அம்சமானது அதிகபட்ச இயக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது கணினி பணியின் திறனை மேம்படுத்துகிறது. அப்போ அதனுடைய ப்ராசஸருடைய ஸ்பீடு வந்து அதிகரிக்கும். அடுத்து வந்து டைம் ஷேரிங் ஆப்ஷன், நேர பகிர்வு இயக்கமைப்பு. டைம் ஷேரிங் அலோஸ் எக்ஸிகியூஷன் ஆஃப் மல்டிபிள் டாஸ்க் ஆர் ப்ராசஸ் கன்கரண்ட்லி. அதாவது 1க்கு மேற்பட்ட, அதாவது டைம் ஷேரிங் தான் எதை என்கரேஜ் பண்ணுது, மல்டி ப்ரோக்ராமிங்கை என்கரேஜ் பண்ணுது. 1க்கு மேற்பட்ட ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறதுக்கு இயங்குது. ஃபார் ஈச் டாஸ்க் ஏ ஃபிக்ஸட் டைம் இஸ் அலாகேட்டட். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு டைம் வந்து அலாகேட் செய்யப்படுது ஃபஸ்ட்டு. அந்த டைம் படி முடியலைன்னா மற்ற டாஸ்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் அதை கம்ப்ளீட் பண்ணோம். திஸ் டிவிஷன் ஆஃப் டைம் இஸ் கால் டைம் ஷேரிங். அந்த டைம் வந்து அலாகேட் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு ஜாபுக்கும் எவ்வளோ நிமிஷம் வந்து அலாகேட் பண்ணல, எத்தனை செகண்ட் சொல்லி அலாகேட் பண்ணோம் இல்லையா, அந்த அலோகேஷன் பேர் தான் டைம் ஷேரிங் கான்செப்ட். தி ப்ராசஸர் ஸ்விட்சஸ் ரேப்பிட்லி பிட்வீன் வேரியஸ் ப்ராசஸஸ் ஆஃப்டர் a time is elapsed and or the process is completed. சப்போஸ் ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, மொதல் ப்ராசஸை ஒரு 10 செகண்ட் செய்யுது, அடுத்த ப்ராசஸ் ஒரு 10 செகண்ட் செய்யுது, தேர்ட் ப்ராசஸிங்கை ஒரு 10 செகண்ட் செய்யுது, அகைன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 ப்ராசஸஸ், 3 ப்ராசஸ் இருக்குது, 3 வேலைகள் இருக்குது, 3 ஜாப் இருக்குது, P1 P2 P3. டைம் அலோகேட்டட் ஃபார் ஈச் ப்ராசஸ் வந்து இதுக்கு வந்து 30 செகண்ட்ஸு P1க்கு, P2க்கு வந்து 40, P3க்கு 50 மினிட்ஸ் வந்து அலோகேஷன் இருக்குது. அப்படின்னா சப்போஸ் 30 மினிட்ஸில் P1 முடியல அப்படின்னா அது அடுத்த 40 மினிட்ஸுக்கு எதை செய்யுது அப்படின்னா P2 செய்யும். அந்த 40 மினிட்ஸில் P2 முடியலன்னா அடுத்த 50 மினிட்ஸ் கழிச்சு P3 செய்யுது, அகைன் மறுபடியும் எதுக்கு வருது, P1க்கு வரும். இதுதான் நேர பகிர்வு இயக்கமைப்பு. அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பரவல் இயக்கமைப்பு. அதாவது நெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நெட்வொர்க், அதுதான் என்னது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பரவல் இயக்க அமைப்பின் நன்மைகள் பின்வருமாறு. ஒரே இடத்தில் உள்ள ஒரு பயனர் வலைப்பின்னல் உள்ள மற்றொரு இடத்தில் உள்ள எல்லா வளங்களையும் பயன்படுத்தலாம். இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு செல்ஃபோனில் இருக்கலாம் அல்லது ஒரு சர்வரில் இருக்கலாம். அதை வந்து பலர் வந்து ஒரே ஃபைலை வந்து பயன்படுத்துகிறாங்க.
எத்தனையோ கோடி பேர், பல கோடி பேர் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஒரு செல்ஃபோனில் இருக்கிற மேட்டரை பல பேர் பயன்படுத்துகிறாங்க. அதுதான் என்னது, ஒரு வளத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தலாம். ஒருவேளை உங்கள் லேபில் வந்து ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு வச்சுங்க, அல்லது ஒரே ஒரு பிரிண்டர் இருக்குது. அந்த பிரிண்டரை வந்து நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த பிரிண்டருடைய விலை வந்து ஒரு ஃபோட்டோ காப்பியர்னு வச்சுக்கிடுங்க, அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 5 lakhs 10 lakhs இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் வாங்கி வைக்க முடியாது. ஸோ அதை ஒரு மூலையில் வச்சுட்டு அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த வளத்தை வந்து, வளம்னா என்னது, சோர்ஸ்னால் என்னது, அந்த பிரிண்டர் வந்து ஒரு சோர்ஸ், அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிட்டா இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஹார்ட் டிஸ்க்கு தேவையில்லை, ஒரே ஹார்ட் டிஸ்க்கை எல்லா கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கலாம், நீங்கள் செட் பண்ணலாம். பல கணினி வளங்களை வலைப்பு நிலையில் எளிதாக இணைக்க முடியும். எல்லா வளங்களையும் வலைப்பு நிலை என்னது, நெட்வொர்க் மூலமாக இணைக்க முடியும். வாடிக்கையாளருடன் உள்ள தொடர்புகளை மேம்படுத்துகிறது. பலருடன் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏதுவாக இருக்கிறது. புரவலர் ஹோஸ்ட் கணினியில் உள்ள சுமையை குறைக்கிறது. அதாவது ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது சர்வர் வந்து ஷேர் பண்ணக்கூடியது. அதை பயன்படுத்தப்படுறவங்க வந்து ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நோட்ஸ் தான். இதில் பாருங்கள், இதான் சர்வர் நினச்சிங்க, இதை வந்து இத்தனை நோட்ஸ் வந்து பயன்படுத்துது, இத்தனை ஹோஸ்ட் வந்து நினச்சது அது பயன்படுத்துது. இது வந்து சர்வர். தி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் ஷேர் டேட்டா அண்ட் ஃபைல்ஸ் தட் ரிசைட் இன் மிஷின் அரவுண்ட் த வேர்ல்டு. அப்போ வந்து ஒரு மிஷினில் இருக்கிற மேட்ரு வந்து பல கணினிகள் வந்து அதை பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பரவல் இயக்க அமைப்பு. ப்ராமினென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சில முக்கிய இயக்க அமைப்புகள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். விண்டோஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, மேக் ஓஎஸ், FreeBSD, சாலரைஸ், ரெட் ஹேட்டு, சன் கோபால்ட். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ப்ராப்பர்ட்டி லைசன்ஸோடு இருக்கிற சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இதை நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்க முடியும். ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ லைசன்ஸ் வச்சும் இருக்குது. ஓப்பன் சோர்ஸ்னால் யாருனாலும் இதை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். யூனிக்ஸ், லினக்ஸை பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சோர்ஸ், அதாவது ஃப்ரீ லைசன்ஸ், யாருனாலும் பயன்படுத்திக்கலாம், அதை டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து லைசன்ஸோடு உள்ளது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், அதில் வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் XP, விண்டோஸ் விஸ்டா, அதெல்லாம் ஓல்டர் வெர்ஷன். விண்டோஸ் 10 வந்து லேட்டஸ்ட்டு. பிறகு ஆப்பிளில் வந்து மேக் ஓஎஸ், ஆப்பிள் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இயக்கக்கூடியது மேக் ஓஎஸ். அடுத்த மேக் iOS, இதெல்லாம் மொபைல் டிவைஸ்க்குள்ளது. பிறகு யூனிக்ஸ் வந்து பழம்பெரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது மூலம் அதிலிருந்து வெளியே வந்தது லினக்ஸு. இதை கண்டுபிடிச்சது வந்து லினக்ஸ் டோர்வால்ட். பிறகு கூகுள் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது மொபைல் டிவைஸ்க்காண்டி உள்ளது. ஃபஸ்ட்டு வந்து யுனிக்ஸு. இட் இஸ் ஃபேமிலி ஆஃப் மல்டி டாஸ்கிங், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பயன்படுத்தக்கூடிய பல பயனர் இயக்க அமைப்பை கொண்டது. தட் டிரைவ் ஒரிஜினலி ஃப்ரம் AT&T பெல் லேப். AT&T பெல் லேபில் இது உருவாக்கப்பட்டது. வேர் த டெவலப்மெண்ட் பிகன் இன் த இயர் 1970s. 1970களில் இது உருவாக்கப்பட்டது பை கென் தாம்சன் அண்ட் டெனிஸ் ரிச்சி. கென் தாம்சன் மற்றும் டெனிஸ் ரிச்சி என்பவர்களால் இது உருவாக்கப்பட்டது. இவங்க தான் சியும் ஏற்றுனவங்க, சியும் உருவாக்குனது வந்து இவங்க தான். அடுத்து லினக்ஸ் இஸ் தி ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங்ஸ், திறந்த மூல இயக்க அமைப்பாகும். லினக்ஸ் வந்து திறந்த மூல இயக்க அமைப்பு, யாருனாலும் லைசன்ஸ் ஃப்ரீ, யாருனாலும் இதை யூஸ் பண்ணலாம், அதை வந்து டெவலப் பண்ணி புது மாடலாக போட்டுக்கலாம் நீங்கள். தி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் ஒரிஜினேட்டட் இன் 1991. 1991 கண்டுபிடிக்கப்பட்டது. யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? லினக்ஸ் டோர்வால்ட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபின்லாண்ட். அவர் வந்து ஃபின்லாண்டை சேர்ந்தவர். லினக்ஸ் விநியோகங்கள் என்னெல்லாம், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லினக்ஸுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்குது அப்படின்னா, லினக்ஸ் மின்ட்டு, ஃபெடரோ, உபுண்டு. இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து நெக்ஸ்ட் லெசனில் வந்து உபுண்டு படிப்பீங்க, பாஸ், ரெட் ஹேட் போன்றவை. இந்த ஸ்க்ரீன் வந்து எதுக்குள்ள ஸ்க்ரீன் அப்படின்னா, லினக்ஸ் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே அந்த ஓப்பனிங் ஸ்க்ரீன், அதாவது டெஸ்க்டாப்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ விண்டோஸில் இருக்கிற மாதிரி அதுவும் டெஸ்க்டாப். இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை கொண்டது லினக்ஸ் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து வந்து விண்டோஸ் 7. விண்டோஸ் 7ல் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து இதை வந்து உருவாக்குனாங்க. இட் இஸ் எ ஃபேமிலி ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது லைசன்ஸு உள்ள ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது அமௌண்ட்டு கொடுத்தா நீங்கள் வாங்க முடியும்.
டிசைன் பை மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன். இதை வந்து டிசைன் பண்ணது யாருன்னா மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன். அண்ட் primarily targeted to Intel and AMD architecture based computers. அதாவது இன்டெல் ப்ராசஸர் ஏஎம்டி ப்ராசஸர்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பாக ஏஎம்டி ப்ராசஸர் உள்ளது. அப்படி அந்த பேஸ் கம்ப்யூட்டர்ஸால் இயக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 7. 32 பிட்லேயும் இருக்குது, 64 பிட்லேயும் உனக்கு இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து மொபைலை வந்து ஆப்ரேட்டிங் பண்ணக்கூடிய இயக்க அமைப்புகள் என்னெல்லாம் இருக்குன்னா ஆப்பிள் ஐஓஎஸ், கூகுள் ஆண்ட்ராய்டு. ஃபஸ்ட்டு வந்து ஐஓஎஸ், ஆப்பிள் ஐஓஎஸ். இது வந்து ஐஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஓஎஸை. ஐஓஎஸ் இஸ் த மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மொபைலுக்காகண்டே இயக்கப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க அமைப்பு. கிரியேட்டட் அண்ட் டெவலப் பை ஆப்பிள் கார்ப்பரேஷன். இது வந்து ஆப்பிள் கம்பெனியால் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்க அமைப்பு. திஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் இன் ஐஃபோன், ஐபேட், ஐபாட் டச், இதிலலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆண்ட்ராய்டு. It is the mobile operating system developed by Google based on Linux and designed primarily for touchscreen mobile devices such as smartphones and tablets. Google has further developed Android TV for televisions. Android smart TVன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலையும் யூஸ் பண்ணுறாங்க, டேப்லெட்டில் யூஸ் பண்ணுறாங்க, டேப்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஃபோன்லேயும் இந்த ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் சில வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன் வந்து சிலது இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்லாம் ரொம்ப தாண்டிட்டு இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஆல்ஃபா, பீட்டா, கப் கேக்கு, டோனட்டு, எக்லர், ஃப்ரேகோ, ஜிஞ்சர் பிரெட், ஹனி கோம்ப், ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஜெல்லி பீன், கிட்கேட், லாலிபாப், மார்ஷ் மேலோ, நோகட். இதுக்கப்புறம் நிறையா வந்துட்டு ஓரியோலாம் வந்துட்டு ஓரியோக்கு அப்புறம் நிறையா போயிட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் தீஸ் ஆர் த வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு மொபைல். இது வந்து எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன். இதோட இந்த லெசன் முடியுது. இந்த 4th லெசன் கம்ப்ளீட் ஆகுது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.